ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே சமையல் என்னென்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி நம்ம வீட்டில் சீ ஃபுட் வச்சு தான் எல்லாமே பண்ண போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நெத்திலி மீன் எடுத்திருக்கேன். இதில் ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு துண்டு இஞ்சியும் 10 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதை நைஸாக லைட்டாக தண்ணி தெளித்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மீனில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். வறுவலுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துருங்க. நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே அரை கிலோ மீனுக்காக எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, அரைப்பழம் எலுமிச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படியே கலந்து விட்டுருவோம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ஹைதராபாத்தில் தான் இந்த ஃபிஷ் ஃப்ரை தான் செய்வாங்க. இந்த மாதிரி க்ரீன் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்லிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக. இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவோம். வெளியில் வச்சு ஊற வச்சாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சாலும் சரி. கரெக்டாக அரை மணி நேரம் ஊற வச்சு எடுப்போம். இதுக்கப்புறம் அடுத்த டிஷ் என்னன்னு பார்க்கலாம். நண்டு கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரை மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் ஜீரகம். நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே 1 கிலோ நண்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயம் அப்படியே கலந்துக்கலாம். இதை அப்படியே நைஸாக மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம நண்டு கிரேவி தாளித்து விட்டுடலாம். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, கல்பாசி, சோம்பு எல்லாம் எடுத்துருக்கேன். அதை சேர்த்து விட்டுடலாம். எண்ணெயில் ஃப்ரெஷ்ஷாக உருவினா கருவேப்பிலை, 200 கிராம் சின்ன வெங்காயம், நண்டு கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். வெங்காயம் வதங்கிருச்சு. ஒரு பழுத்த தக்காளி பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கனிஞ்சதாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதை சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். தக்காளி சேர்த்த உடனே ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து கலந்து விட்டுலாம். தக்காளி கொஞ்சம் மஞ்சள் வேகட்டும். தக்காளி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நம்ம இந்த எண்ணெயிலே சேர்த்து விட்டுலாம். கரெக்டாக 1 ஸ்பூன் மட்டும் சேருங்க. மிளகு நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். கலந்து விடலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கும்ல, அதில் 1 ஸ்பூன் சேருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த எண்ணெயிலே மசாலாவை நல்லா கலந்து விட்டுங்க. சிம்மில் வச்சுட்டு கலந்து விடுங்க, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து விட்டுருங்க. பிடிக்காது அப்படியே நம்ம நண்டை சேர்த்து விட்டுடலாம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே 1 கிலோவுக்கு சொல்லியிருக்கேன்.
நீங்கள் அதிகமாக வாங்குறீங்கன்னா இதுலேருந்து கூட்டவோ இல்லை கம்மியாக வாங்கினீங்கன்னா குறைச்சோ செஞ்சுக்கோங்க அளவை. நான் இன்றைக்கி கொஞ்சம் பொடி பொடி நண்டாக தான் வாங்கியிருக்கேன். இதில் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நண்டெல்லாம் சேர்த்துருவோம். கலந்து விட்டுறலாம். கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால தான் நான் பெரிய சட்டியாக வச்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் பெரிய பாத்திரமாக வச்சு கலந்து விடுங்க. சின்னதாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கலக்க கஷ்டமாக இருக்கும். நல்லா மசாலாலாம் நண்டில் பிடிக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கிட்டே கலந்து விட்ருங்க. நீங்கள் வந்து பெரிய நண்டை வாங்கியிருக்கீங்கன்னா 2 பீஸாக போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன நண்டை வாங்கியிருக்கிறதுனால அப்படியே முழு பீஸாகவே போட்டிருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை நம்ம இதில் கலந்துடலாம். கலந்து விட்டுருங்க. இந்த ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு. நண்டு மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கிரேவி தான், வற்றி வரும்போது கரெக்டாக வந்துடும். நல்லா ஒன்று சொன்ன மாதிரி கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க மிளகு, சீரகம், சோம்பு மசாலா, இந்த நம்ம சேர்த்த பொடி வகையெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்துரும். நல்லா கொதிக்க விடுங்க. அடுப்பை ஏற்றி விட்டுருங்க. இந்த நண்டெல்லாம் அப்படியே மூழ்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா கிரேவி நல்லா மலமலன்னு கொதிக்கும் போதே நண்டு வெந்துடும். ஒரு மூடி போட்டு மூடிட்டு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ லைட்டாக எடுத்து இந்த கிரேவி எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதிலே உப்பு உரப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னா விட்டுருங்க. இல்லை உப்பு காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடுங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் மூடியை போட்டு மூடி வேக விட்டுக்கிறேன். கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நண்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. கலர் மாறி இருக்கு பாருங்கள், நண்டோட கலரு. இப்போ தான் நமக்கு 10 நிமிஷத்தில் வெந்துருச்சுன்னு அர்த்தம் நண்டு. இப்போ நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். மசாலாலாம் நல்லா படுற மாதிரி எல்லா சைடும் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஏற்றியே இருக்கட்டும். அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா அதில் படும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிரேவி திக்கானதுக்கப்புறம் நம்ம நண்டு கிரேவி இறக்குற பக்கம் வந்துடும். நல்லா அடுப்பு ஏற்றி கொதிக்கட்டும். நண்டு கிரேவி நல்லா 75% நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா காட்ட சாட்டமாக இருக்கும். சளி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுனாலும் நல்லா கேட்கும். அதுக்காக தான் இந்த மிளகுத்தூள் கடைசியாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு இறக்கிடுவோம். நண்டு கிரேவி கரெக்டான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோம். இந்த ஸ்டேஜில் இறக்குனா தான் நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். இறக்கிட்டு இப்போ காட்டுறேன். நெத்திலி மீன் குழம்புக்கு 1/2 கிலோ மீன் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதில் முதல்ல உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கலந்து வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. அது அப்போ தான் மீனில் நல்லா பிடிச்சி சாந்துடும். கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது இப்படி கலந்து வச்சுருங்க. நீங்கள் குழம்புலாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மீனை வாஷ் பண்ணோன்னே சுத்தமாக அப்படி கழுவிட்டு இந்த மாதிரி பிரட்டி வச்சிட்டிங்கன்னா மீனில் நல்லா உப்பு உரப்பெலாம் பிடிச்சிக்கிறோம். அப்புறம் மீன் குழம்புல போடும்போது மீனில் உப்பு நல்லா சார்ந்துருக்கும். நல்லா கலந்தாச்சு. இது ஒரு பக்கம் தனியாக ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம மீன் குழம்புக்கு அடுத்து தாளிச்சிடலாம். நம்ம 1/2 கிலோ மீனுக்காக ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் 1/2 மணி நேரமாக. இதை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தேவையான உப்பை இப்போயே சேர்த்துருவோம். குழம்புக்கு தேவையான உப்பை. வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூளில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து மீனில் ஊற வச்சுருக்கோம். இப்போ வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் கலந்து விட்டுருங்க.
கெட்டியாகவே வைங்க. இந்த குழம்பு நெத்திலி மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கெட்டியாக வைங்க. வாங்க குழம்பு தாளித்து விட்டுலாம். மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை முதல்ல வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் செவக்கட்டும். 2 கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் இதை வதக்கிக்கலாம். இப்படி வதக்கி நீங்கள் அரைச்சிங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு கமகமன்னு வாசமாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா செவக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. வெந்தயமும் உளுந்த பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கணும். கறியிடக்கூடாது, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜாரில். இதை வந்து இந்த நம்ம வதக்கின சின்ன வெங்காயம் இந்த கலவையை சுத்தமாக ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மீன் குழம்பு எப்போவுமே சின்ன வெங்காயத்தில் வைங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் அவ்வளோவா நல்லா இருக்காது, வைக்காதீங்க. வச்சா கரெக்டாக சின்ன வெங்காயத்தில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு கனிஞ்ச தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாவை நெட்டு நெட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. வாங்க தாளிச்சு விட்ருவோம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் 2 கரண்டி. வெந்தயம் சேர்த்துடலாம். கொஞ்சம் சோம்பு பொரியட்டும். நல்லா 3 பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுடலாம். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கலந்து விட்டுருவோம். வெங்காயம் நல்லா செவக்கட்டும். செவந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நறுக்கின தக்காளி எடுத்து சேர்த்துருவோம். தக்காளி வெங்காயம் நல்லா மஞ்சி வந்துருச்சு. இப்போது தனி மிளகாத்தூளில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த கலர் அந்த எண்ணெயில் படும்போது தனி மிளகாத்தூள் குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது சேர்க்குறோம். சும்மா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் சேர்க்கணும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு எடுத்து சேர்த்துடலாம். இது ஒரு கொதிக்கட்டும். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். கெட்டியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஜாரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பக்குவத்தில் வச்சுக்கோங்க. தண்ணியாக வச்சிங்கன்னா நெத்திலி மீன் குழம்பு நல்லா இருக்காது. கொஞ்சம் திக்காக இருக்கணும். இது வத்தி வரும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும் மலமலன்னு. குழம்பு நல்லா மலமலன்னு கொதிச்சிருச்சு. நல்லா மேலெல்லாம் ஆடை படந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் மீனை போடணும். எப்போவுமே நம்ம பெரட்டி ஊறிட்டு இருக்க மீனை போட்டுடலாம். மீனை சேர்த்துட்டு அதிக நேரம் குழம்பு கொதிக்க தேவையில்லை. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். மீன் நல்லா வெந்துடும். இந்த மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு மேலே ஆடை படந்து வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கலந்து விட்றாதீங்க கரண்டியை போட்டு, அப்புறம் மீன் குழம்பு மீன்லாம் உடஞ்சி போயிடும். ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாம். தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு மேலே ஆயில் ஊற்றிருக்கேன். மீனை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா ஊறி இருக்கு மீன் ஒரு 3/4 மணி நேரமாக. மீனை போட்டுருவோம். ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை. ஒரு 10 மீனாக போட்டு எடுங்க, உடச்சிடாமல் எடுங்க. இது நீங்கள் எந்த மீனில் வேணாலும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் வேறு மீன் எது வாங்கினாலும் சரி, ரவுண்டு ஸ்லைஸாக போட்டு கட் பண்ணி வாங்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் மசாலா போட்டுடுங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு சைடு வேக விட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். கரெக்டாக போட்டு 10 நிமிஷத்தில் 1 சைடு வெந்துருச்சு. நான் திருப்பி போட்டுட்ருக்கேன்.
இது வந்து குட்டி மீனுங்கிறதுனால நீங்கள் பார்த்து கவனமாக திருப்பி போடுங்க. இதே இது நீங்கள் ஸ்லைஸ் போட்டு வாங்கின பெரிய மீன்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்படாமல் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா ஒன்று சொன்ன மாதிரி மீனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு காட்டுறேன். சண்டே ஸ்பெஷல் சீ ஃபுட் காம்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சுட சுட வடித்த வெள்ளை சாதம். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரியே மீனை பொரித்து சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த தடவை வித்தியாசமாக இந்த மாதிரி ஹரியாலி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு சுட சுட இருக்குது. மீன் கொஞ்சம் கூட உடையாமல் நெத்திலி மீன் குழம்பு ரெடி. சைடிஷாக நண்டு கிரேவியும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டில் உள்ள இன்றைக்கி லஞ்ச் காம்போ. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளில் உங்கள் வீட்டிலேயே ஒரு நாளைக்கு செஞ்சு அசத்துங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.